இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரோட கனவாவும் இருந்த தருணம் நினைவாக மாறிய நாள் தான் இன்று. கிட்டத்தட்ட அந்த T20 உலகக்கோப்பைக்காக ஒரு 17 ஆண்டுகள், அது மட்டும் இல்லாமல் ஐசிசி நடத்துகிற டோர்னமெண்ட்டில் கோப்பை ஜெயிக்கிறதுக்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலான காத்திருப்பு அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய காத்திருப்புக்கான பலனாக கை மேலே வந்து சேர்ந்தது 2024ஆம் ஆண்டு. இதே நாளில் ரோஹித் சர்மா தலைமையிலான அணி ஜெயிச்ச அந்த T20 உலகக்கோப்பை. இந்த போட்டி அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு போட்டியாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா அதற்கு சரியா ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு நவம்பர் மாதத்துல இந்தியாவில் ஒரு உலகக்கோப்பை போட்டி நடக்குது. அந்த ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில இறுதி வரைக்கும் முன்னேறின இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட கோப்பையை பறிகொடுத்தாங்க. அதற்கு அப்புறமா மறுபடியும் ஒரு T20 உலகக்கோப்பை நடக்கும்போது இதுலையாவது கப்பு ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் இந்த தொடரை ரசிகர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இறுதி போட்டிக்கு இந்திய அணி முன்னேறினாங்க. அவங்க எதிர்த்து பலப்பரீட்சை நடத்துறது தென்னாப்பிரிக்கா அணி கூட. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி நாங்க பேட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கேப்டன் ரோஹித் சர்மாவும் இன்னொரு பக்கம் விராட் கோலியும் களமிறங்குறாங்க. எல்லாம் நல்லா ஆரம்பிக்குதே அப்படின்னு பார்க்கும்போது 9 ரன்கள்ல ரோஹித் சர்மா ஆட்டமிழந்து வெளியேறாரு. அதற்கு அடுத்ததாக வந்த ரிஷப் பண்ட் டக் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்த சூரியகுமார் யாதவ் 3 ரன்ல நடைய கட்டுறாரு. கிட்டத்தட்ட 34 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து இந்திய அணி தடுமாறிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் மனசுலையும் என்னடா இது 2023 50 ஓவர் உலகக்கோப்பையில் நடந்த மாதிரியே அடுத்தடுத்து இந்திய அணியோட விக்கெட்டுகள் போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் மாத்திர விதமாக வந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க விராட் கோலியும் அக்ஷர் பட்டேலும். குறிப்பாக அக்ஷர் பட்டேல் தனக்கு கொடுத்த பொறுப்பை உணர்ந்து விளையாடினாரு. அவர் மட்டுமே 47 ரன்களை சேர்த்து கொடுத்தாரு. அதன் மூலமாக இந்திய அணி பார்த்தோம் அப்படின்னா 20 ஓவர்கள் முடிவில் 176 ரன்கள் எடுத்தாங்க. இதில் விராட் கோலியோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 76 ரன்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபேவும் ஒரு கேமியோ விளையாடினாரு. ஏன்னா இந்த சீசன் முழுக்கவே அவர் பெருசாக வந்து ரன் ஸ்கோர் பண்ணல அப்படின்னு தொடர்ச்சியான விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தது. ஆனாலும் யாரும் எதிர்பார்க்காத விதமா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் வந்து ஒரு 27 ரன்களை எடுத்து கொடுத்தாரு. அது இந்திய அணிக்கு வந்து மிக முக்கியமான ரன்களா பார்க்கப்பட்டது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங் பண்ண வராங்க. அந்த அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் இவங்க 2 பேரும் ஓபன் பண்றாங்க. 4 ரன்களை வந்துட்டும் ரிசா ஹென்ட்ரிக்ஸ் எடுத்திருக்கும் போது அவரோட விக்கெட்டை வீழ்த்தி தன்னோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாரு ஜஸ்பிரீத் பும்ரா. அதற்கு அடுத்ததா அந்த அணியோட கேப்டனான ஏடன் மார்க்ரம் வராரு. இவரோட விக்கெட்டை அர்ஷ்தீப் எடுக்கிறாரு. ஆனாலும் எதிர்பார்த்த வகையில் வந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழல. அவங்களும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போட்டி வந்து தென்னாப்பிரிக்கா அணியை நோக்கி நகருதோ அப்படின்னு இந்திய ரசிகர்களுக்கு தோண ஆரம்பித்த சமயத்தில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்துறாரு ஹர்திக் பாண்டியா. ஓவர் போட வரும்போதெல்லாம் வந்து விக்கெட்டை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக கடைசி கட்டத்தில் டேவிட் மில்லர் நின்றுட்டு இருக்காரு. இவர் மட்டும் இருந்துட்டா கண்டிப்பாக மேட்சை முடிச்சிருவாரே அப்படின்னு நினைக்கும் போது 20வது ஓவரோட முதல் பந்திலேயே அவரோட விக்கெட்டை எடுக்கிறாரு. இதுக்கான கேட்ச் அப்படிங்கிறதா வந்து அந்த மேட்சோட திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த கேட்ச் தான் வந்துட்டு இந்த போட்டியில் ரொம்பவே முக்கியமான தருணமாக அமைஞ்சிருந்தது. இப்படியாக கடைசியாக 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி கோப்பையை முத்தமிடுறாங்க. இந்த கோப்பையை முத்தமிட்ட தருணத்தோட சேர்த்து அந்த மகிழ்ச்சியில எல்லாருமே கொண்டாடி திளைக்கிறாங்க. ஆனா இந்த மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு ரொம்ப நேரம் நீடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் கேப்டன் ரோஹித் சர்மா நான் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியும் இதுதான் என்னோட கடைசி T20 சர்வதேச போட்டி அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்னடா இது, இப்போ நம்ம கப்பு ஜெயிச்சதை கொண்டாடணுமா இல்லை இவங்க 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்காக சோகத்தில் இருக்கணுமான்னு தெரியாத ஒரு மிக்ஸ்டு எமோஷன் மொமெண்ட்டுக்கு இந்திய ரசிகர்கள் தள்ளப்பட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நடு நைட்டில் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ரவீந்திர ஜடேஜா. இப்படியாக 3 சகாப்தங்கள் ஓய்வு பெற்ற தருணமாகவும் அந்த நாள் அப்படிங்கிறது அமைஞ்சிருந்தது. அதை தாண்டி ஒரு T20 உலகக்கோப்பை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைத்த நாளாகவும் இந்த நாள் வந்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணமாக அமைஞ்சிருந்தது.